வெல்கம் டு பிஎஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு டேஸ்டியான வறுவல் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப குவிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்மே ரொம்ப கம்மி தான். சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்தோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, அது பொரிய ஆரம்பிச்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 5 பூண்டுப்பல், மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் எடுத்து அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் 4 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை விட இன்னும் குட்டி குட்டி பீசஸாக உங்களுக்கு சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த குழம்பு பொடியோட காரத்தை பொறுத்து எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தனியாக மிளகாத்தூள்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த குழம்பு தூளில் இருக்க காரமே போதுமானதாக இருக்கிறதுனால அது மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சிடலாம். தண்ணி வந்து ஊற்றி வேக வைக்க வேணாம், அப்போ வந்து ரொம்ப சாஃப்டான மாதிரி ஆகிடும். அதனால இந்த மாதிரி தெளித்து வேக வச்சிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் மொறுமொறுப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த வறுவல் வந்து காரம் கம்மியாக இருக்க குழம்பு வகைகளோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் இருக்கும்ல, புளி சாதம், எலுமிச்சை சாதம், இதெல்லாம் அது கூடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நிறைய சேர்க்காமல் லைட்டாக தெளித்து வேக வைங்க, அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.